மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரே வருக வருக. இவன் டாக்டர் ப. சரவணன், எக்ஸ் MLA, மதுரை. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி பழங்காநத்தம் பகுதி குலுங்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம், மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றுவார் என்று அந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி. ஏடைக்கு மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக எக்கு கோட்டை தொடர் வெற்றி. இந்த தொகுதி இந்த சிறப்பான எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் அருமை அண்ணன் திரு செல்லூர் கே. ராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அம்மா பேரவை செயலாளர் அருமை சகோதரர் திரு RP உதயகுமார் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ராஜன் செல்லப்பா அவர்களே, கழக மகளிர் செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர் அக்கா திருமதி ப. வளர்மதி அவர்களே, IT விங்கினுடைய மாநில செயலாளர் அறிவிச்சர் திரு ராஜ் சத்தியன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சர் பெரிய புல்லான் அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் திரு KC ஆணிமுத்து அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் திரு MS பாண்டியன் அவர்களே, திரு திரவியம் அவர்களே, திரு சோலை M. ராஜா அவர்களே, திரு M. தமிழ்ச்செல்வன் அவர்களே, திரு பரவை சி. ராஜா அவர்களே, டாக்டர் திரு N. அஜய்குமார் அவர்களே, திரு P. கருப்பசாமி அவர்களே, திரு M. முத்துவேல் அவர்களே, திரு SMT ரவி அவர்களே, திரு தங்கபாண்டி அவர்களே, திரு KR சித்தன் அவர்களே, PRC மகாலிங்கம் அவர்களே, மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் திரு CM மாரி சக்கரவர்த்தி அவர்களே, மாநில செயலாளர் திரு கதலி நரசிங்க பெருமாள் அவர்களே, பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களே, மற்றும் பொதுச் செயலாளர் திரு TM பாலகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் தலைவர் திரு ராஜரத்தினம் அவர்களே, முன்னாள் தலைவர் திரு ரவிபாலா அவர்களே, தமாக மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் MLA திரு KSK ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் தமாக சேர்ந்த திரு T. ராஜாங்கம் அவர்களே, திரு KK நடராஜன் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் முன்னாள் MLA திரு PV கதிரன் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மாவட்ட செயலாளர் திரு சோபாண்டியன் அவர்களே, பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய திரு திருமாரன்ஜி அவர்களே, மற்றும் தமாக மாநில நிர்வாக காந்தி அவர்களே, தமிழ்நாடு தேவர் பிரிவினுடைய தலைவர் முத்தையா தேவர் அவர்களே, தமிழ்நாடு வீர தமிழர் முன்னேற்ற கழகத்துடைய திரு அன்புமணிகண்டன் தமிழ் சூரியன் அவர்களே, மற்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, மாமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மதுரை மாவட்டம், அது மாநகர் மாவட்டம், அதிமுக கோட்டை. இதை சூழ்ச்சி செய்து கடந்த தேர்தலில் ஒரு சில தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுரை மாவட்டம் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறும் நம்முடைய கூட்டணி. இன்றைய தினம் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியின் மூலமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே வெற்றி பெற்றுள்ளோம் என்று பகல் கனவு காண்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய 51 மாத ஆட்சி காலத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். அதையெல்லாம் 2026 தேர்தலில் பிரதிபலித்து மிகப்பெரிய படுதோல்வி அடைவீர்கள். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அவ்வப்போது தீர்த்து வைத்து மக்களுடைய பேராதரவை பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை முன்னின்று நிறுத்தி அவர்களுக்கு தீர்வு காண்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது, அண்ணா திமுக கட்சி இருந்தது. அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணியாக அமையும், வெற்றி கூட்டணியாக இருக்கும். இன்றைய தினம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்த்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் இதுதான் செய்தி. இன்றைக்கு தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு நிலவரம் தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொலை நிலவரம் என்ன அதுதான் வெளியில வருது. இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. நான் காலையிலே ஒருவரை சந்தித்தேன். அவர் குறிப்பிடுகின்றார், கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கிராமம் நன்றாக இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாகிவிட்டது. கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் அங்க இருக்கின்ற இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி அதை பயன்படுத்தி இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று மன வருத்தத்தோடு குறிப்பிட்டார். நீங்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என்று என்னிடத்திலே தெரிவித்தார். ஆக இந்த போதைப் பொருளால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு போதைக்கு அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து மீட்டெடுக்க முடியாதவர்களை, நம்முடைய செல்வங்கள், நம்முடைய குழந்தைகள், அதற்காகத்தான் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி நம்முடைய குழந்தைகள் நம் கண் முன்பே அழிகின்ற காட்சி இந்த ஆட்சியிலே தான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு மாறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டுகளில் இந்த போதைப் பொருள் விற்பனை தமிழகத்திலே கொடிகட்டு பிறந்தது. அப்பொழுதே நான் தெரிவித்தேன், இந்த அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே, எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்திலே அதிகரித்து விட்டது, இதை தடுத்து நிறுத்துங்கள், இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கை வைத்தேன். ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை அலட்சியப்படுத்தி விட்டது. இன்றைய தினம் இன்றைக்கு அது விசுரூபம் எடுத்து விட்டது. இன்றைக்கு இதனால் நாடு சீரழியக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது. இந்த போதைக்கு அடிமையாகி இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட குற்ற செயல் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் முதலமைச்சர்
இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகின்றார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இப்போ சொல்றார், நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதே, தொலைக்காட்சியில் பேசுகின்ற பொழுது, அதே போல பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் அறிக்கை வெளியிட்ட போது இந்த அரசு விழித்துக் கொண்டு வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டது. அதனால் தமிழகம் இன்றைக்கு மிக மிக ஒரு மோசமான நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திமுக ஆட்சியில் எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்லை. துறை துறை வாரியாக ஊழல் கொடிகட்டு பறக்கின்றது. இந்த மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, அதுக்கு ஒரு உதாரணம். இங்க இருக்கின்ற மக்கள், மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய சொத்து வரி, அதாவது வீட்டு வரி செலுத்துகின்றீர்கள், கடை வரி செலுத்துகின்றீர்கள், குடிநீருக்கு அந்த கட்டணம் செலுத்துகின்றீர்கள், போதாததுக்கு குப்பைக்கும் வரி செலுத்துகின்றீர்கள். ஆக இந்த வரி எல்லாம் எங்கே போகிறது? தனியார் நபருக்கு போய்கொண்டிருக்கிறது. தனியார் நபர் என்றால் யார்? திமுக கட்சி சேர்ந்த அந்த பொறுப்புல இருக்கின்ற, மாநகராட்சி இருக்கிற பொறுப்புல இருக்கின்றவர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக, ஆளுங்கட்சி மேயர், மதுரை மேயர் திமுக கட்சி சேர்ந்தவர். இங்கே ஊழல் நடைபெற்றது, முறைகேடு நடைபெற்றதாக ஆளுங்கட்சி சேர்ந்த திமுகவை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட 5 மண்டல தலைவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஊழல் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது நீங்கள் எண்ணி பாருங்கள். சுமார் 200 கோடி இந்த மாநகராட்சியிலே வரி வசூலிலே மட்டும் நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, 2 குழு தலைவர்கள் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல். அதோடு சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இன்றைக்கு மதுரை மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கின்றாங்க. அவர் மீது முறையான வழக்கு பதிவு செய்யவில்லை. ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக வழக்கை போட்டு கைது செஞ்சு சிறையில் அடைத்து மக்களுடைய வாயை மூடி இருக்காங்க. இதுதான் நடந்திருக்குது. கைது செய்யப்படுகின்றவர் மதுரை மேயராக இருக்க வேண்டும். ஊழல் புரிஞ்சது மாநகராட்சியிலே, அதற்கு பொறுப்பு மதுரை மேயரும் மதுரை ஆணையாளர்களும். ஆக அவர்களை விட்டுவிட்டு அவருடைய கணவரை கைது செய்வது எந்த விதத்திலே சரியாக இருக்கும்? ஆக இந்த அரசு ஊழல்வாதியை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஊழல் செய்வதற்கு காரணமாக இருக்கின்றவர் மேயர், அதில் இருக்கின்ற ஆணையாளர்கள். இவர்களை விட்டுவிட்டு இந்த அரசாங்கம் மக்களுடைய கொந்தளிப்பை அடக்க வேண்டும். அதற்காக ஒரு கைது நடவடிக்கை இன்றைய தினம் எடுத்திருக்கின்றார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அப்பொழுது இந்த மாநகராட்சியிலே என்னென்ன தவறுகள் இருக்கின்றன கண்டறியப்பட்டு மக்களுடைய வரி பணம் 1 ரூபாய் கூட வீணாகாமல் அனைத்தையும் கண்டுபிடித்து சட்ட நீதியாக அதிமுக நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த வரி எதற்காக போடுகின்றார்கள்? இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் அதை நிறைவேற்றுவதற்கு தான் வீட்டு வரி, கடை வரி, குடிநீருக்காக கட்டணம், குப்பை வரி என்று வரி போட்டு மக்களிடத்தில் வசூல் செய்து அதன் மூலமாக இந்த மதுரை மாநகராட்சியில் இருக்கின்ற மக்களுக்கு முறையாக பல்வேறு திட்டங்கள் செய்வதற்கு தான் இந்த வரி வசூல். ஆனால் அதை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மேயர் ஊழல் செய்து இன்றைக்கு 200 கோடி ஊழல் செய்தாக பத்திரிகையிலே செய்திகள். அது மட்டுமல்ல, இந்த வரி வசூல் செய்யப்பட்ட பணத்தை இவர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள். ஆனால் மதுரையில் இருக்கின்ற நிர்வாகத்திற்கு பணம் தேவை.
அதுக்காக 260 கோடி இந்த மதுரை மாநகராட்சி கடன் வாங்குவதாக பத்திரிகையிலே செய்தி வந்துள்ளது. ஆக மக்கள் கட்டுகின்ற வரி பணம் முறையாக செயல்படுத்தவில்லை. அதற்கு மாறாக இந்த திட்டத்தில் மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படைகளை செய்வதற்கு 260 கோடி கடன் வாங்க என்று சொன்னால் இந்த கடன் யார் கட்டுவது? இந்த கடனுக்கு மேலும் வரி போட்டுத்தான் அந்த கடனை அடைக்க முடியும். ஆக இந்த அரசாங்கம் மக்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. முறையாக செயல்படாத அரசாங்கம், ஊழல் அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேயர், திராவிட முன்னேற்ற கழகமே விசாரிக்குது, திராவிட முன்னேற்ற கழகமே அவர் மீது வழக்கு போடுது, கைது செய்து. இப்படிப்பட்ட ஒரு தவறு எந்த ஆட்சியிலும் நடந்தது கிடையாது. இதுதான் ஊழல் அரசாங்கம் என்பதற்கு சான்று. ஒருவனை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அதுபோல இந்த அரசாங்கம் செய்கின்ற தவறுக்கு இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகமே சான்று. இங்க மட்டும் இல்ல, கோயம்புத்தூர்லயும் மேயரை மாத்திட்டாங்க. அங்கேயும் கவுன்சிலர்கள், ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் பங்கு பிரிக்கின்ற பிரச்சனை வந்து அங்கேயும் பிரச்சனை. காஞ்சிபுரத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தாங்க. யார்? ஆளுங்கட்சி கவுன்சிலரே நம்பிக்கையில்லா தீர்மானம், ஆளுங்கட்சி சேர்ந்த மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். அதே போல திருநெல்வேலியில அங்கிருக்கிற மேயர், அங்கிருக்கின்ற கவுன்சிலர், திமுக கவுன்சிலரே அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்தி அங்க திமுக வெற்றி பெறுது. ஆக எப்படி அனைத்திலுமே திமுக மேயர் தான் நிர்வாகம் பண்றாங்க. நான் சொன்ன இந்த மாநகராட்சியில அங்கு ஊழல் இருக்கிறது, அங்கே ஊழலில் கிடைக்கின்ற பணத்தை பங்கு பிரிப்பதிலே பிரச்சனை. அதனால இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆக இந்த அரசு ஊழல் அரசு என்பதற்கு இந்த மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழலே சாட்சி. இன்றைக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது. அப்பொழுது ஊழல் இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஆனா ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். எந்த அரசாங்கமும் ஊழலுக்காக கலைக்கப்பட்டதில்லை. ஆனால் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இருக்கின்றது. ஆகவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த ஊழல் அரசுக்கு முடிவை கட்டுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். அதோட இன்றைக்கு டாஸ்மாக் கேட்க வேண்டியதே கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தானே 10 ரூபா அதிகமாக கொடுத்தானே வாங்குறாங்க. நீங்க போய் வாங்கல, பொதுவாக சொல்றேன். நம்ம யாரும் போக மாட்டீங்க, நம்ம மக்கள் யாரும் போக மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆக மதுக்கடைக்கு சென்றா அந்த மது பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகம் கொடுத்தா தான் அந்த மது பாட்டில் கிடைக்குது. தமிழகத்தில் 6000 மதுக்கடைகள் இருக்குன்னு. அந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 15 ரூபா, 10 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கினா 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி மேலிடத்துக்கு போயிட்டு சொல்றாங்க. அப்படினால் மாதத்துக்கு 450 கோடி இந்த மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. வருடத்திற்கு 5400 கோடி இன்றைக்கு மேலிடத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல். இந்த 4 வருடத்தில் 22,000 கோடி இந்த டாஸ்மாக் ஊழல் மட்டும் இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சிருக்குது. இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க. இது வெட்ட வெளிச்சத்தில் இருக்குது, எல்லா வலைதளத்திலும் வந்திருக்குது, எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. இன்றைக்கு மதுபான கடையில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா அதிகமா வசூல் பண்றது எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாது ஒன்றுமே கிடையாது. ஆக இவ்வளவு பெரிய மெகா ஊழல் டாஸ்மாக் நடந்திருக்குது. அண்மையில் அங்க ஈடி இதை விசாரிக்க முற்பட்ட பொழுது முதற்கட்டமா இந்த டாஸ்மாக்ல 1000 கோடி முறைகேடு நடந்ததாக பத்திரிகையில் செய்தி வெளியிட்டாங்க. அதோடு இந்த டாஸ்மாக் முழுவதும் விசாரிக்கப்பட்டால் சுமார் 40,000 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று இன்றைக்கு பத்திரிகையிலே செய்தி வந்திருக்குது. இந்த ஒரு துறையில் மட்டும் இவ்வளவுனா மற்ற துறையெல்லாம் எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க எண்ணி பாருங்க. இப்படி தமிழகத்தில் சுரண்டுகின்ற ஆட்சி தேவையா? கொள்ளையடிக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்கின்ற கனவு
பகல் கனவாக இருக்குமோ ஒழிய உங்களுடைய ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்ததில்லை, எந்த பலனும் கிடைத்ததில்லை. ஆனால் உங்கள் குடும்பம் செல்வாக்காக இருக்கும். ஏன்னா இவ்வளவு பணமும் எங்க போகுது? போற இடத்துக்கு போகுது. அப்படித்தானே? உண்மைதானே? வேற எங்க போகுது இந்த பணம்? விடுவாங்களா? திரு ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கண்டுக்கல. உடனே வெளிநாடு போயிட்டார். எதுக்கு? தொழில் முதலீட்டு ஈர்க்கிறதுக்கா. தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, இங்க செய்த ஊழலில் கிடைக்கின்ற பணத்தை தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார். அதுதானே உண்மை. அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்க்க போனா பரவாயில்ல, பாராட்டலாம். இன்றைக்கு இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் வெளிநாடு போறாங்க. அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப ஜெர்மனுக்கு போயிருக்கார். இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா 3200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்ததாக பத்திரிகை செய்தி. இதுல என்ன வேடிக்கைனா, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது 2 தொழில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த 2 தொழிலையும் அவர்கள் விரிவுபடுத்துறாங்க. அந்த விரிவுபடுத்துறத ஜெர்மன்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. எவ்வளவு பொய் பாருங்க. ஒரே ஒரு நிறுவனம் தான் 1000 கோடியில புதிதா தொழில் அங்க செய்வதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 3 நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா செய்தி. அதில் ஏற்கனவே 2 நிறுவனம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொழில் தொடங்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்குது. அவர்கள் அந்த தொழிற்சாலையில் விரிவு செய்கிறாங்க. அதற்கு போய் வெளிநாட்டில் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. இப்படி மக்களை ஏமாற்றி தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லி வெளிநாடு போய் முதலமைச்சர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கிற போது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சென்னையிலே முதலாக தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் இப்பொழுது நடைமுறைக்கு வந்து அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு இயங்கி இருக்கின்றது. அதுல தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதே போல அம்மா வழியிலே வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதுவும் பல தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு வந்தது. அதுல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு செய்யறாங்க. இன்றைக்கு பத்திரிகையில் பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தொழிற்சாலையில வந்த மாதிரியும் தொழில் வளம் பெருகின மாதிரியும் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிற வருமானம் அதிகமாக வந்த மாதிரியும் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா இன்னும் அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் நடைமுறைக்கே வரல. ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு முதற்கட்ட பணி நடக்க வேணும். வர 3-4 வருஷம் ஆகும். அப்புறம் தான் அந்த தொழில் நடைபெறும். ஆனா திமுக ஆட்சியில அவர்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு 10% கூட நடைமுறைக்கு வரல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழில் தான் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்து பயன்பாட்டுக்கு வந்து அதனால பொருளாதாரம் தமிழகத்தில் உயர்ந்திருக்குது, வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைத்திருக்குது. இதுதான் யதார்த்த உண்மை. அத்தனையும் பொய். இன்றைக்கு பத்திரிகை திறந்தாலும் சரி, ஊடகத்தில் வந்த செய்திகளும் சரி, அத்தனையும் இன்றைக்கு பொய்யான ஒரு அறிக்கை விட்டு விளம்பரம் தேடுகின்ற அரசு விடியா திமுக அரசாங்கம். அதோட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் உங்களுக்கு தெரியும். அந்த கொடி பறக்குது இல்ல, தமாக கொடி பறக்குது இல்லைங்க. அது எதனால பறக்குது? காத்துனால தானே பறக்குது. காத்த கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. தமிழ்நாட்டுடைய பெயரையே அசிங்கப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு டெல்லிக்கு போனா தலை குனிந்து போகக்கூடிய அளவுக்கு திமுக செய்து விட்டது. மத்தியில இருந்த மத்திய அமைச்சர்கள், இந்த இலாக்காவுடைய அமைச்சர் சுமார் 1,74,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இன்றைக்கு நாடு பூரா பரவிட்டது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இந்த திமுக காரனால
நமக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்குது. ஆக விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கிறாங்களா, இதுதான் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்வது. கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி என்பதை இந்த நாடறியும். அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? அதோட கட்டுமான பொருட்களுடைய விலை திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு அதை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னாங்க. நான் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் திரு தங்கம் தென்னரசு அவர்கிட்ட இதே கேள்வி கேட்டேன். உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க கட்டுமான பொருட்களில் இன்றைக்கு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், வீடு கட்டுகின்ற மக்கள், கடை கட்டுகின்ற மக்கள், இவர்கள் எல்லாம் இன்னைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில் இன்னைக்கு எம்சாண்ட் வந்து அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் 3000 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு திமுக ஆட்சியில் 5500 ரூபாய்க்கு ஒரு யூனிட் எம்சாண்ட் 5500 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு யூனிட்ல 2500 ரூபாய் அதிகமா இருக்குது. அதே போல ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு வித்தது. இப்போ திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 4500 ரூபாய்க்கு ஒரு யூனிட் ஜல்லி விற்குது. 2500 ரூபாய் அதிகம் திமுக ஆட்சியில் ஒரு யூனிட்ல. அதே போல சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் ஒரு மூட்டை 240 ரூபா, திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் 350 ரூபா, 110 ரூபா அதிகம். செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாய்க்கு வித்தது ஒரு செங்கல், இன்னைக்கு ஒரு செங்கல் 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் வரைக்கும் விற்குது. மரம் 200% உயர்ந்துட்டுது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை தாறுமாறா ஏறி இன்றைக்கு வீடு கட்டுகின்ற மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த அரசாங்கத்தை பத்தி அதெல்லாம் கவலைப்படல. ஆனா போய் சேரது இந்த கட்டுமான பொருட்கள் இருந்து மட்டும் நிறைய கமிஷன் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி 40,000 ரூபாய்க்கு வித்தது, இன்னைக்கு ஒரு டன் கம்பி 70,000 ரூபாய்க்கு விற்குது. ஆக இப்படி கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வதால் இந்த கட்டுமான தொழில் புரிகின்ற அத்தனை பேரும் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னொரு பக்கம் இந்த வீடு கட்டுறவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இந்த பகுதியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். இந்த மதுரை மாநகர மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை, அந்த எல்லா வீடுகளுக்கும் மதுரை மாநகரத்தில் இருக்கிற 100 வார்டில் இருக்கிற அந்த பொதுமக்களுக்கு அவர் இல்லத்திலேயே இன்றைக்கு தங்குதடை இல்லாமல் குடிநீர் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுங்க. அந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது சுமார் 1300 கோடி திட்டத்தை கொண்டு வந்து நானே நேரடியாக வந்து இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினேன். முல்லை பெரியார் அணையிலிருந்து இரும்பு குழாயின் மூலமாக நம்முடைய மதுரை மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற 100 வார்டுகளுக்கும் இன்றைக்கு அற்புதமாக தடையில்லாம தூய்மையான குடிநீர் வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திட்டத்தை கொண்டாந்தோம், அதை கூட முழுமையா நிறைவேற்றாத அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம். கொண்டு வந்து நாம, நிதி ஒதுக்கினது நாம, ஆனா அந்த திட்டத்தை முழுமை பெறாம வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அதை இன்றைக்கு ஆமை வேகத்தில் அந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் திட்டம் விரைவுபடுத்தப்பட்டு மக்களுடைய முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். காலவாசு பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பறக்கும் பாலம் அமைக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். பெல் ஹோட்டல் பாலம் அமைக்கப்பட்டதில் தேனி மெயின் ரோட்டில் போக்குவரத்து நெரிசல் முழுமையாக குறைக்கப்பட்டது. வைகை ஆற்றின் குறுக்கே பெத்தநாயபுரம் மற்றும் தீக்கதிர் இடையே காமராஜர் பாலம் விரிவாக்கம் செய்யப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். கொடிமங்கலம் பகுதியில் சுமார் 25 கோடி மதிப்பீட்டில் வைகை தடுப்பணை கட்டப்பட்டு அதன் மூலமாக ஆற்றிலிருந்து வருகின்ற தண்ணீர் துரைமான், மாடக்குளம், நிலையூர், முத்துப்பட்டி ஆகிய கண்மாயில் அதில் நிறைவு பெறுவதற்கு அது நிறைந்து வெளியேறுகின்ற அளவிற்கு அங்கே தண்ணீரை சேமிக்கப்பட்டதற்காக நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. சமயநல்லூர் முதல் குரு தியேட்டர்
பழங்கானத்து வரை 4 வழிச்சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டது. கீழமாத்தூர் அரசு ஆரம்ப சாலையும் அமைக்கப்பட்டது. பறவை கண்மாயில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தரமற்ற தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டது. பறவை நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தி வகுப்பறை கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது. வார்மச்சிக்குளம் துவக்கப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதோட ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாநகரத்தில் மறைந்த திரு கருணாநிதியுடைய பெயரில் ஒரு நூலகத்தை கட்டி திறந்துட்டாங்க. அதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இன்னும் அது திறக்கலையா? திறந்துட்டாங்களா? அது மட்டும் இல்ல, மழை பெஞ்சா ஒழுகுதா, அதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி ஒழுகுது, அதெல்லாம் பார்த்துடலாம். இன்னொன்று, இந்த பறவை பேரூராட்சி அங்க சேர்மன் முழுமையாக பணி செய்ய முடியாத அளவிற்கு இந்த விடியா திமுக ஆட்சியில் பல இடையூறுகள். ஒரு பேரூராட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சேர்மன் முழுமையா பணி செய்ய வேணும். அதுல என்னென்ன தடை போட முடியுமோ அத்தனை தடையும் இந்த பறவை பேரூராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் அந்த பேரூராட்சியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பொறுப்பில் இருக்கின்ற சேர்மன் அவர்கள் என்னென்ன தேவை என்று மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அரசுக்கு பரிந்துரைக்கின்றோ அதையெல்லாம் செய்து கொடுத்து மக்களுக்கு தேவையான நன்மைகள் அண்ணா திமுக ஆட்சியில் கிடைக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய சங்கத்தில் உறுப்பினர் இருக்கின்ற அந்த ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் அவள் புதிதாக ஆட்டோ வாங்குவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல ஏழை மக்கள் நகரத்திலும் சரி அல்லது புறநகர் பகுதியிலும் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு வீட்டு மனை பல பேருக்கு இல்லை, பல பேர் குடிசையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் கண்டறிந்து அவருக்கு அற்புதமான பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். சேலை வழங்கப்படும். அதுபோல திருமண உதவி திட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. அம்மா இருக்கின்ற பொழுது திருமண உதவி திட்டத்தில் 25,000 50,000 கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் கொடுத்தோம். இன்னைக்கு ஒரு பவுன் இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்து 76,000 ரூபாய்ன்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அற்புதமான திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற திட்டம். அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்குது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்களே அந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, அந்த திருமண உதவி திட்டத்திலே மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, பெயிலர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரே வருக வருக. இவன் டாக்டர் ப. சரவணன், எக்ஸ் MLA, மதுரை.